இப்ப நான் நிக்கிறது ட்ரிங்கோமலை டவுன். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்கும் சரி நீங்க நினைக்கிறீங்க? இது 2024 தேர்தலை பொறுத்தவரை மும்முனை போட்டி இருக்கு. ரணில் விக்ரமசிங்க. சஜித் தான் நல்லா இருக்கும். ஏன் காரணம்? அன்று தான் வரணும், அன்று சகோதரன் தான் வரணும். இவர் தான் எல்லாம் மாற்றணும், எல்லாம் கிழவங்க எல்லாம் துரத்தி போட்டு புதாக்கள் போடணும். ඒවල දීවකන අස්වම දෙනවයි දෙනවයි කිය හෝ දුපත් මිය නෑනේ දුපත් මිය නෑ පොතත් මියන ගන්නවා நாங்க சாப்பிடல. அதான் நான் அனுரைக்கு தான் வாக்களிக்க இருக்கிறேன். மக்கள் என்னோட கருத்து கணிப்பீட்டிலே மக்களோட ஒரு அபிப்பிராயம் அனுரை கொடுக்கறது தான் திருகோணமலையை பொறுத்தவரை. இப்ப நான் நிக்கிறது ட்ரிங்கோமலை டவுன்ல. இந்த ட்ரிங்கோமலை டவுன்ல மூவின மக்களுமே ஒன்றிணைந்து வாழ்றாங்க. இந்த ட்ரிங்கோமலை டவுன்ல 2024 ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு காணப்படுகின்றது, மக்கள் யாருக்கு அதிகமான ஆதரவு வழங்குறாங்க, எவ்வாறான கருத்துக்களை மக்கள் தெரிவிக்காங்கன்னு சொல்லி போட்டுதான் மக்கள்கிட்ட நேரடியா சென்று மக்கள கருத்துக்களை கேட்க போறோம். தொடர்ச்சியா லைக் ஒன்று பண்ணிட்டு தொடர்ச்சியா இந்த காணொலி தொகுப்பை பாருங்க, மிகவும் சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லி போட்டு நம்புறேன். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அனுரகுமார். காரணம்? கடந்த காலம் எல்லாம் கல்லணுகள் தானே போஸ், எல்லாம் களை எடுத்துட்டாங்க. நாங்கள் பிச்சை எடுக்கிறோம். யார் வரணும்? அனுரகுமார் தான் வரணும். அவன் தான் பொதுமக்கள் முன்னுக்கு இப்போ சத்தியத்தை சொல்கிறான். இதெல்லாம் நிப்பாட்டும். என்ன பார்லிமெண்ட் வரப்பிரசாதம் எல்லாம் நிப்பாட்டினாதான் மற்ற எல்லாம் சேர்த்து எல்லாம் பொதுமக்களும் சேவை செய்யலாம். கல்லனும் எல்லாம் பிடிச்சி அவன்கிட்ட காசை எடுக்கணும். வேறு வழி இல்லை. அனுரகுமார் தான் வருவானோ வேறு யார் வரும்? இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சஜித் தான் நல்லா இருக்கும். ஏன் காரணம்? அவர் மக்களுக்கு உதவி செய்வார், நல்லா மக்களோட தன்மையாக பேசுவார், மக்களுக்கு பிடிச்ச மனிதர். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அன்று தான் வரணும், அன்று சகோதரன் தான் வரணும். இவர் தான் அனுரகுமார திசாநாயக்க. අනුකුමාර දිසානායක ඉවර தான் வரணும். காரணம்? කාරණා ඕනෝට එඩිය තියෙන කාරණා මේ කර තිබ්බ එකම දේශපාලනයක මේ රටේ මිනිස්සුන්ගේ ජීවිතය හැදුවේ නැහැ. ඒගොල්ලන් හැදුනා විතරයි. දුප්පත් මිනිහාගේ දිහා බැලුවේ නැහැ. රටේ සමාජය දිහා බැලුවේ නැහැ. පරිසරය හැදුවේ නැහැ. හැමදේම නැති නාස්ති කරා. ඉස්සෙල්ලා මේ මිනිස්සුන්ගේ මේ පොඩි මිනිහාගේ ඉඳලා තන පටන් ගන්න ඕන. හොරා කෑම දූෂණ ඉස්සෙල්ලා නතර කරන්න. අනුකුමාර දිසානායක ජය වේවා. මාලිමාවට ජය වේවා. රට හොඳයි අනුරතම වහවන හොඳයි කියලා කිය. ඇයි කියන්නේ දැන් මිනිස්සුන්ට බලන්නකෝ අස්වැසුම දෙනවයි කියලා දුප්පත් මිනිහට අස්වැසුම නැහැ. සල්ලි තියෙන මිනිහට තමයි අස්වැසුම. දැන් සමුද්දිය නැහැ මිනිස්සුන්ට. තේරෙන්නේ? මිනිස්සුන් අද අපරත් දැන් මරත් ඇර සමුද්දියක් නැහැ. අස්වැසුමක් නැහැ. ඉතින් අපි තව දුන්නත් ඕඩිකනේ අපිට වෙන්නේ. දැන් සල්ලි දෙන රයිල්ලල්ලපෝ කාණ්ඩෙට බෝට්ටු කියලා කාණ්ඩෙට ඔර තේරෙන ඒව තියෙන බයිත් තියෙන කාණ්ඩෙට අස්වැසුමයි ඔක්කොම තියෙනවා. අපට බෝට්ටුත් නැහැ මොකක්වත් නැතුව තේරෙන්නේ? මොකක්වත් නැතුව අපි අස්වැසුමක් නැහැ සමුද්දියක් නැහැ. අපි තව දුන්නත් ඉතින් අපිට ඕඩිකනේ වෙන්නේ. අපි ඒකෙන් තමයි අපි හොඳ කෙනෙක් තෝරගත්තා අනුරකුමාර දිසානායට දෙන්න ඕනේ කියලා. ඔව් ඒගොල්ලන් ටීවී එකේ කියන අස්වැසුම දෙනවයි කියලා. කොහොමද දුප්පත් මිනිහ නැහනේ. දුප්පත් මිනිහ නැහැ පොසත් මිනිහනේ ගන්න වගේ. අපි කියන්නේ අපි ඡන්ද දෙන්න අනුරකුමාර අනුරට තමයි දෙන්න. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நம்மளை குறிப்பிட்ட மட்டும் யார் வரன்னு சொல்லி எங்களுக்கு சரியா சொல்லவும் மேலாது. ஏன்னு சொன்னால் வார சிங்கள மக்கள் தான் வரப்போகிறாங்க. எப்படிமா வாரவங்க நல்ல முறையில் எப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா என்ன அதுதான் எங்களுக்கு தேவை. மக்கள் சந்தோஷமாக நல்ல முறையில் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுதான் நம்மளோட விருப்பமும் கூட. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்க நினைக்கிறீங்க? 2024 தேர்தலை பொறுத்தவரை மும்முனை போட்டி இருக்குது. இதில் 3 விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்பு, அதே போல் இலங்கையுடைய உள்நாட்டுடைய வளங்கள் பரிமாறிக்கிற சம்மந்தமாக, அதே போல் இருக்கக்கூடிய ஊழல் நிறைந்த ஒரு அரசாங்கம் கடந்த காலத்திலிருந்து செயல்பட்ட இதனால இந்த நாட்டுடைய வளங்கள் எவ்வாறு அளிக்கப்பட்டிருக்கு, அந்த வளத்தை திருப்பி உருவாக்குறண்டா எவ்வகையான விஷயங்களில் நாங்கள் கையாளணும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டுக்கு வாரதால் ஒரு சில பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஒன்று தான், அவர் வர்றதில் எந்தவித மாற்று கருத்து பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வந்தாலும் அவரோட இருக்கக்கூடிய அந்த ஊழல்வாதிகள் தொடர்ச்சியாக இருப்பதனால மீண்டும் அவங்கள பாதுகாத்து கொண்டு இந்த நாட்டோட வளத்தை சரியான முறையில் கொண்டு போயிடாது. அதே போல் அனுரை எடுத்துக்கொண்டா உண்மையிலே
78 79 கடந்த அவங்களோட காலகட்டங்களில் ஏற்பட்ட அசாதாரண சூழல், நாட்டுக்கு எதிரான குழப்ப நிலைகள், வன்முறைகளை இலங்கைக்கு முதல்ல துடுப்பு கொடுத்தது வந்து அனுரவோட கட்சி தான். இந்த நாட்டை வந்து மீண்டும் கட்டியெழுப்புற ஒரு கட்டமைப்பு ரீதியாக பார்க்குற நேரம் அனுரைக்கு பின்னால் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆளுமையான ஆட்களை பார்க்கும்போது ஒரு குழப்ப நிலையான ஆளுமைகள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அனுரை தன்னிச்சையாக நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. இப்போ தற்காலமாக ரணில் விக்ரமசிங்கே அனுரைக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்ல காரணம் வந்து 6 மாதத்துக்கு பிறகு சில அனுரை வெளியேற்கப்பட்டு அவர் தான் அந்த அரியணையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நப்பாசையில் தான் அது செயல்படுது. இருந்தாலும் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் சஜித் வரணுன்னு சொல்ல வரல, சஜித்தோடு இருக்கக்கூடிய ஆளுமையான அந்த தலைமைகள், அந்த இயல்பாக செயல்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறதால தற்காலத்தில் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளும் அந்த ஆளுமையான ஆட்களுக்குள்ளே இருக்கிறதால சஜித் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரம் சஜித்துக்கு பின்னால் இருக்கிறவங்களும் வந்து சரியான கட்டமைப்பு உருவாக்காட்டி அவங்க 2 பேருக்கு நடக்கிறதோட மோசமான ஒரு விளைவை இந்த நாடு சந்திக்கும்ன்றதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய ஆய்வான கருத்து. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? நிச்சயமா என கணிப்பீட்டின்படி அனுரகுமார திசாநாயக்க வந்தால் தான் ஒரு மாற்றம் வரும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஏன் அனுரகுமார திசாநாயக்க அவர்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கீங்க? அவர் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நிலைநாட்டுவார், களவுகள் இருக்காது, பொய் இருக்காது. அதனால் எந்த ஒரு நிலைப்பாடு எப்பயுமே அனுரை தான். இந்த பயணம் நான் அனுரைக்கு தான் வாக்களிக்க இருக்கிறேன். மக்கள் என்னோட கருத்து கணிப்பீட்டிலே மக்களோட ஒரு அபிப்பிராயம் அனுரை கொடுக்கறது தான் திருகோணமலையை பொறுத்தவரை. ரணில் விக்ரமசிங்கே. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? அதாவது எனக்கு நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஜனாதிபதி ஒன்று தேவை. இதுதான் என் கருத்து, பொதுவான கருத்து இதுதான். இல்லாட்டி எங்களுக்கு இவர் தான் வரணும் அவர் தான் வரணும்னு சரியாக நீ தீர்மானிக்க இயலாது. என்றால் நாட்டில் நிலைமை இப்போ பொருளாதார நெருக்கடி நீ சரியான கஷ்டமாக இருக்கு நாடு. அதனால் எங்கள் நாட்டை நல்லா சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல ஜனாதிபதி ஒன்று தேவை. அதனால் எனக்கு இவர் தான் வருவார்னு சொல்லி தீர்மானிக்க முடியாது. இதுதான் என் கருத்து. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? நாங்கள் நினைக்க அனுரகுமார் வந்தால் நல்லது. காரணம் ஏன்? அவன் புது சால் தானே, அவனுக்கு கொடுத்து பார்ப்போம் என்ன செய்யறது. சரி, ஓகேவா? இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? நாங்கள் சொன்னால் அவங்க தான் வரணும், அனுரை தான் வரும். ஏன் காரணம்? அவன் எல்லாம் செய்வான், இதோ செய்வான். அவங்க கல்லை வந்தால் செய்யலாது, நேரமே அரசாங்கம் கொண்டு வாய் தான் கணக்கு கல்லை செய்யலை. எல்லாரும் அரசாங்கம் எழுதி கொடுப்பாங்க, நீ நேரமே ஆனால் கஞ்சமாக செய்யலாது. புத்தம் போல நேரமாக நாட்டு கொண்டு போகிற அவன் தான் தேவை. நாங்கள் உழைச்சாதான் நாங்கள் சாப்பிடலாம், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்களே. அதான் கருத்து. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? ட்ரிங்கோவில் இருக்கிற எல்லாரும் நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேங்க அன்று வந்தால் நல்லது. ஏனென்றால் இப்போ இருக்கிற கல்லணெல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் சரியான ஆள். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? அன்று திசாநாயக்க வந்தால் நல்லம். ஏன் காரணம்? எல்லாம் மாற்றணும், எல்லாம் கிழவங்க எல்லாம் துரத்தி போட்டு புது ஆக்கள் போடணும், நல்ல படித்தாக்கள் போடணும். அதுதான் எங்களோட கொள்கை. அன்று அவன் வரணும், அன்று வந்தால் தான் படிப்பு நல்ல படித்த எங்களுக்கெல்லாம் முன்னுக்கு வரலாம். எல்லாம் இல்லாட்டி லஞ்சம் கொடுத்தான் தொழில், அதாவது தொழிலுக்கு போகணும், அதெல்லாம் ஒழிக்கணும், அதெல்லாம் நிப்பாட்டணும். அதுக்காக வேண்டி நீங்கள் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு வாக்களிக்க போறீங்க? ஆமாம். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருந்தால் இந்த அன்று தான் வரும், அனுரகுமார் திசாநாயக்கா. ஏன் காரணம்? இது எல்லாம் பிரச்சனை தான், கஷ்டப்பட்டு தான் நாக்கள் எல்லாம் இருக்கு. அவன் வந்தால் பார்ப்போம். என்ன இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி ஏன் காரணம்? நாடு இந்த நிலைமைக்கு 2 வருஷத்துக்கு பெரிய மக்களுக்கு கஷ்டமில்லாமல் இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க? யாருனாலும் புதிய மாற்றங்களை யார் கொண்டு வரதுக்கு இருக்காங்களோ அவங்கள தெரிவு செஞ்சா நல்லா. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு இன்னும் 4 நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ள நிலையில் டிங்கோ மக்களின் நிலை இவ்வாறு காணப்படுகின்றது. யாருக்கு அதிகமான வாக்கு காணப்படுன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்காவை நிறைய பேர் ஆதரிக்காங்க, அதே மாதிரி சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்காங்க, அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் ஆதரிக்காங்க. இவ்வாறு தான் டிங்கோ மக்களின்
நிலை காணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.